ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து யூஸ்வலாக வர்ற மாதிரி ஒரு ட்ராவல் விழா கிடையாது. ஸோ இது வந்து எங்களுடைய பர்சனல் மைல் ஸ்டோன். ஸோ ஏற்கனவே நீங்கள் தம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுடைய வெட்டிங் டே செலிப்ரேஷன், வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து எவ்ரி இயர் வந்து நாங்கள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணி இந்தமாரி ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸை கன்சாலிடேட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த வருஷம் அதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம பண்ணதே இல்லை. ஸோ நான் தான் அந்த எஸ்கே. ஸோ என் பேர் வந்து சரவணகுமார், இவங்க பேர் மாலதி. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. என்னை சுற்றி என்ன நடக்குதோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த சேனலில் வந்து வீலாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் எஸ்கே வேர்ல்ட். ஸோ தமிழில் இருக்கிறதுனால தமிழ். ஸோ இதுதான் வந்து எங்கள் சேனலோடைய வந்து ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன். ஸோ எஸ்கேனாலே நமக்கு தெரிஞ்ச எஸ்கே வேறு. ஸோ சிவகார்த்திகேயன். ஸோ அவருக்கும் எங்களுக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னா, எங்களுடைய வெட்டிங் டேயும் அவரோட வெட்டிங் டேயும் ஒன்று சேம். ஸோ எங்களுக்கும் வந்து 27th ஆகஸ்ட் தான். ஸோ சிவகார்த்திகேயனுக்கும் 27th ஆகஸ்ட் தான். பட் இயர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா 16 இயர்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 17 இயர் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் மக்களே. எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனாக நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வரிசையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே. ஸோ அது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அன்னைக்கு வெட்டிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாருமே குளிச்சுட்டு, ஸோ திருமலை கோயில், நம்ம தென்காசி பக்கத்தில் இருக்க திருமலை கோயில் குமாரசுவாமி, அது வந்து ஒரு முருகர் கோயில் தான். ஸோ அங்கே தான் யூஸ்வலாக எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து முருகர் கோயில் தான் போவோம். ஏன்னா வந்து முருகர் தான் வந்து எங்களுடைய இஷ்ட தெய்வம். ஸோ அதனால எந்த ஒரு நல்லதோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து முருகர் கோயில் போய் தான் அதை வந்து அன்னைக்கு டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால நாங்கள் திருமலை கோயிலுக்கு போய் அன்னைக்கு டேயை வந்து காலையிலேயே வந்துச்சு குழந்தைகளோட போய் சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவை பார்க்க போறீங்க, பாருங்க. ஓகே, ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்துச்சி குளித்து கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஸோ திருமலை கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஸோ அது காலையிலே போயிட்டோம். எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ திருமலை கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசிலேருந்து கரெக்டாக வந்து 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். இப்போது இது வந்து தென்காசியோட வியூ. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து திருமலை கோயில் குமாரசுவாமி. சுவாமியோட நேம் வந்து, முருகரோட பேர் வந்து இங்கே வந்து குமாரசுவாமி. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து கம்ப்ளீட்டாக இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா புஷ்பா மூவிலேருந்து இந்த ஸ்ரீவள்ளி சாங் கூட மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கோயிலை பற்றி கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட வீலாக்கு வந்து நம்ம இன்னும் செப்பரேட்டாக இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை நீங்களே இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சாமி கும்பிட்டு வந்த உடனே எல்லாருக்குமே வந்து சரியான பசி ஆயிடுச்சு மக்களே. ஸோ அதனால என்ன பிளான் பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து சமையல் பண்ண வேணாம் அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். அதனால தென்காசியில் இருக்கிறது ஒரு நல்ல ஹோட்டல், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் மக்களே. ஸோ தென்காசியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ அதான் நீங்கள் பார்க்க போறீங்க, பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட போன ஹோட்டல் ஆனந்த பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட் மக்களே. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கோயில் வாசலில் ரைட் சைட்லேயே இருக்குது. ஒரு டீசெண்டான ஹோட்டல். தென்காசிலே வந்து ரொம்ப நாளாக வந்து இயங்கிகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஹோட்டல் மக்களே. ஸோ அங்கே தான் வந்து எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் முடித்தோம். ஸோ வெட்டிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வந்து எங்களுடைய செலிப்ரேஷன். கோயிலுக்கு போனோம், அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வேற நிறைய பிளான்ஸ் பண்ணி அதை வந்து இயர்லியராகவே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா வெட்டிங் ட்ரெஸ் தான். அந்த டேல வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்குரிய ட்ரெஸ் தான் வந்து மெயின் பர்ச்சேஸ். அதில் வந்து எவ்வளோ டைம் டிலே ஆச்சு அப்படிங்கிறது தான் பெரிய ஃபன் ஃபேக்டர். ஏன்னா வந்து அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சண்டே நம்ம வந்து
திருநெல்வேலிக்கு போயிட்டு போத்தீஸில் வந்து 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கலாங்கிறத பிளான் பண்ணியாச்சு. ஸோ 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து 3 மணி நேரம் ஆச்சு மக்களே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2.25 மணி நேரம், எனக்கு வந்து 1/4 மணி நேரத்தில் நான் போய் 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து லேடிஸ் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் 2.25 மணி நேரம் ஒரே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, போத்தீஸில் வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை வந்து அங்கே உள்ள ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அதோட ரேட்ஸ் எல்லாமே நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ திருநெல்வேலி போன உடனே ஸோ போத்தீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடம் வந்து கேஎஃப்சி. ஸோ எங்களுடைய வந்து அங்கே போய் சேரவே வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப லேட் ஆக வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற கேஎஃப்சியில் போய் ஒரு பிடி பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி டவுனில் இருக்க போத்தீஸ்க்கு போன மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையிலேருந்து திருநெல்வேலி டவுன் வந்துவிட்டோம். ஸோ இதுதான் திருநெல்வேலி டவுனில் இருக்கிற போத்தீஸ். ஸோ கார் பார்க்கிங் இருக்குமா இல்லையோ அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே வந்தேன். ஏன்னா போத்தீஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கார் போகுது பார்த்திங்களா, அந்த இடம் தான். ஸோ அது இல்லாமல் முன்னாடி இருந்ததோட கடையை கொஞ்சம் நல்லா நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வந்து பல வருடம் இருக்கும். ஏன்னா திருநெல்வேலி இருக்கும்போது வந்தது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும் நான் அந்த போத்தீஸ்க்கு வந்து. ஸோ இப்போ வந்து பார்க்க செம டெவலப்மெண்ட்டு, முன்னாடி இருந்ததுக்கும் கம்பேரே பண்ண முடியல. அவ்வளோ தூரம் சூப்பராக வந்து கடையை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த போத்தீஸ் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இங்கே ஃபுல்லாகவே வந்து லேடிஸ்க்கு சாரீஸ் தான் இருக்குது. ஸோ சாரீஸ் செக்ஷன் ஃபுல்லாகவே விதவிதமான எல்லா டைப் ஆஃப் சாரீஸும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுடிதார், ரெடிமேட் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ப்ளவுஸ், அந்தமாரி லேடிஸ் தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து கிட்ஸ் செக்ஷன். அடுத்து செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மென்ஸ் செக்ஷன். ஸோ இதுதான் மக்களே, மொத்தமாக வந்து 2 மாடி ஒரு பேஸ்மெண்ட்டோட இந்த ஸ்டோர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே வீடியோவில் பாருங்கள்.
ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் பசி எடுத்துச்சு பசங்களுக்கு. ஸோ அதனால எதிர்த்தாப்புலேயே கொஞ்சம் ஃப்ரூட் ஸ்டால் இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தா 4:15. ஸோ இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஸோ வந்து இருட்டுக்கடையில் அல்வா வாங்காமல் போனால் நல்லா இருக்கா இல்லையா? ஸோ அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டோம், இன்னைக்கு இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நானும் ஒய்ஃபும் வந்து இருட்டுக்கடை அல்வாக்கு போயிட்டோம். நாங்கள் போனால் சரியான கூட்டம். பட் இருந்தாலும் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி அவங்கள கியூவில் நின்று அதை வாங்கிட்டு தான் வந்தோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நெல்லையப்பர் கோயிலோட வாசல் மக்களே, கோயில் கோபுரம் அண்ட் வாசல். ஸோ கரெக்டாக இதுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட இருட்டுக்கடை அல்வா கடை திறந்துருக்கு. ஸோ இருட்டுக்கடை அல்வாவோட ஃபேமஸ் தெரியும், திருநெல்வேலினாலே இருட்டுக்கடை அல்வா தான். ஸோ அதில் இருட்டுக்கடை அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கரெக்டாக 5 மணிக்கு தான் அந்த கடை திறப்பாங்க. அதனால பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மேக்ஸிமம் நான் க்யூவில் நிற்கும்போது எல்லாமே வெளி ஸ்டேட்டு, ஆந்திரா அந்தமாரி தான் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் உங்களால் வந்து 5 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு அல்வா வேணும்னா இந்த விஷாகம் ஸ்வீட்ஸுங்கிறது இவங்களோட பிரான்ச் போல் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம போய் வாங்கிக்கலான்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த கடை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த டயத்தை தாண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த விஷாகம் ஸ்வீட்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ லேடிஸ் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஜென்ஸு தான் சரியான கூட்டம். ஸோ செக்யூரிட்டிலாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸ் அப்படிங்கிற முறையில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோடய ஒய்ஃப் வந்து க்யூவில் நின்று ஒரு 1/2 kg இருட்டுக்கடை அல்வா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய இருட்டுக்கடை அல்வா, தமிழ்நாட்டின் பெருமை, திருநெல்வேலியின் பெருமை. ஓகே மக்களே, ஸோ இதுதான் என்னையோட வீலாக். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் சாமி திருமலைக்குமார் சுவாமிக்கு கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் முந்தின நாள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில் போய் பர்ச்சேஸ் அண்ட் இருட்டுக்கடை அல்வா. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஒரு கலெக்டிவாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் மூமெண்ட்டாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், திஸ் இஸ் SK from SK World Tamil. Bye bye.